ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பாக்ய விதாத்தா பாபா தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பாக்யவான் குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கார். முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் வேற யாருக்குமே இருக்க முடியாது. கல்பத்திற்கான இந்த உயர்ந்த பாக்கியத்தினுடைய அதிகாரத்தை குழந்தைகள் நீங்கள் தான் அடைஞ்சிருக்கீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இது எல்லாத்த விட ரொம்ப உயர்ந்த பாக்கியம். ஏன்னா சுயம் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் பாக்ய விதாத்தா மூலமாக இந்த ஒரு சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய பிறவி குழந்தைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா கிட்ட அடிக்கடி 2 குரூப் முன்னால் வராங்களாம். ஒன்று நேரம், இயற்கை மற்றும் மாயை. இன்னொன்று அட்வான்ஸ் பார்ட்டி. 2 குரூப்பில் இருக்கவங்களும் நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு தேதியை சொல்லுங்கள் அப்படின்னு பாபாட்ட கேட்குறாங்களாம். இப்போ பாப்தாதா குழந்தைகள் கிட்ட கேட்குறாரு, பாபாவுக்கு சமமான சம்பன்ன நிலை சமாப்தியை கொண்டு வரதுக்கான டேட்டு சொல்லுங்க அப்படின்னு பாபா குழந்தைகள் கிட்ட கேட்குறார். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நாடகத்தில் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்கதான், ஆனால் ட்ராமாவில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கோ இந்த நிச்சயிக்கப்பட்ட அந்த விஷயத்தை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு வரதுக்காக மனதில் டேட்டை சங்கல்பத்தில் கொண்டு வரணும் இல்லையா அப்படின்றார் பாபா. திடீர்னு நடக்குங்கிறது சரிதான், ஆனால் பாபா சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நடக்க வைக்கிறதுக்காக முதல்ல தன்னைத்தான் தயார் ஆக்கிறதுக்காக லட்சியம் வைக்கணும் இல்லையா. பாபா சொல்கிறாங்க, சம்பன்ன நிலை அடையணும் அப்படிங்கிற லட்சியம் வைக்கலை அப்படின்னா அந்த நிலை அடையிறதுல அலட்சியங்கிறது வந்துடுது. டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான வெற்றி கிடைக்கிறத கூட குழந்தைகள் நீங்கள் பார்க்குறீங்க தானே அப்படின்றார். மேலும் பாபா எக்ஸாம்பிள் பிரம்மா பாபாவோட விஷயத்தை இன்னைக்கு முரளியில் ஷேர் பண்ணுறார். பாபா சொல்கிறாங்க, பிரம்மா பாபாவை நீங்கள் ஆரம்பத்தில் ஆதியில் பார்த்தீங்க இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவை பார்க்குறப்ப ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது இல்லையா. அதே மாதிரி பிரம்மா பாபாவை கடைசி நேரங்களில் பார்க்குறப்ப அவரை பார்க்குறப்ப குழந்தைகளுக்கு அவ்யக்த ஸ்வரூபம் தென்பட்டது. ஸோ பாப்தாதா இப்போ இன்னைக்கு குழந்தைகளுக்கு விசேஷமாக நிமித்த ஆத்மாக்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்றார். அதாவது தனது முகம் மற்றும் நடத்தையில் அவ்யக்த ரூபம் தென்படணும். ஸோ அப்போ அந்த மாதிரி தென்பட வைக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு எவ்வளோ டைம் வேணும், எவ்வளோ நேரம் உங்களுக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லுங்கள். பாபா சொல்லுங்க, சில பேர் சொல்கிறாங்களா, பாபா நாங்கள் கடைசியில் தானே வந்திருக்கோம் அப்படின்றாங்க. பாபாஸ்டா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நாங்கள் கொஞ்சம் வருஷம் தானே பாபாவா ஆகுது, கொஞ்சம் வருஷங்கள் சம் இயர்ஸ் தானே ஆயிருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களா. பாபா சொல்கிறார், நேரத்தோட விஷயம் கிடையாது. கடைசியில் வந்திருந்தா கூட லாஸ்ட்டாக வந்திருந்தாலும் ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டாக வர முடியும், எல்லாராலையும் செய்ய முடியும், பாசிபிள் தான் இது. ஆனால் லட்சியம் உறுதியாக இருக்கணும், செய்தே ஆக வேண்டும், அவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்புறம் பாபாவே 6 மந்த்ஸுக்கான டைம் கொடுக்குறார். 6 மந்த்ஸ் கழிச்சு நான் ரிசல்ட் பார்ப்பேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ குழந்தைகள் இப்போ சேவை, ஸ்வரூபம் இந்த 2 விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். சாக்ஷாத் காட்சி தரக்கூடிய மூர்த்தி ஆகணும், குழந்தைகள் சாக்ஷாத் பிரம்மா பாபாவாக ஆகணும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய முரளி தேதி 30/3/2025. காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 30/11/2004 மதுபன். இன்றைய அவ்யக்த முரளி தலைப்பு, இப்பொழுது தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவுக்கு சமமான அவ்யக்த ரூபத்தை காட்டுங்கள், சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். இன்று பாக்ய விதாத்தா பாபா தனது நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருந்தார். முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் யாருக்குமே இருக்க முடியாது. கல்பத்திற்கான இந்த பாக்கியத்தின் அதிகாரத்தை குழந்தைகள்தான் அடைகின்றீர்கள். தனது கல்பத்திற்கான அதிகாரத்தின் பாக்கியம் நினைவு இருக்கின்றதா?
கல்ப கல்பமாக எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அதிகாரத்தினுடைய பாக்கியம் ஞாபகத்தில் இருக்கா? இந்த பாக்கியம் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த பாக்கியம். ஏன்? ஏனெனில் சுயம் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலே இந்த உயர்ந்த பாக்கியத்திற்கான பிறவியை குழந்தைகளாகிய உங்களுக்கு வழங்கியுள்ளார். இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பர்த்து பாபா சொல்கிறார், சுயம் பாக்ய விதாத்தா பாபா மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சிருக்கு, அதனால் இதை விட உயர்ந்த பாக்கியம் வேற என்ன இருக்க முடியும் அப்படின்றார். ஒருவருடைய பிறவி பாக்ய விதாத்தாவின் மூலம் ஏற்படுகிறது எனில் அதைவிட சிரேஷ்ட பாக்கியம் வேறேதேனும் உண்டா? தனது பாக்கியத்தின் போதை நினைவில் இருக்கின்றதா? தனது பாக்கியத்தின் பட்டியலை எடுத்தால் எத்தனை பெரிய பட்டியலாக இருக்கும்? எவ்வளோ பாக்கியம் அடைஞ்சிருக்கேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் அந்த லிஸ்ட்டு எவ்வளோ பெருசாக இருக்கும்? பாக்கியசாலியான பிராமண வாழ்வில் கிடைக்கவில்லை என்ற பொருளே கிடையாது. அப்பிராப்தி இது இல்லை அப்படிங்கிறது இந்த பிராமண வாழ்க்கையிலே கிடையாதுன்றார். அனைவரின் மனதில் தனது பாக்கியத்தின் லிஸ்ட் நினைவில் வந்துவிட்டது. நினைவுகளில் கொண்டு வாருங்கள். வந்துவிட்டதா? உள்ளம் என்ன பாடலை பாடுகின்றது? பாக்கியத்தோட என்னெல்லாம் பாக்கியம் இந்த பிராமண பிறவியில் நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு முன்னால் வந்துருச்சா? அப்படி ஞாபகத்தில் வந்த உடனே உள்ளார மனசுல என்ன பாட்டு வருது? உள்ளம் என்ன பாடலை பாடுகின்றது? ஆஹா பாக்ய விதாத்தாவே, ஆஹா எனது பாக்கியமே. ஒரு பகவானுடன் 3 சம்பந்தங்களின் பலன் என்பதுவே இந்த பாக்கியத்தின் சிறப்பியல்பு. ஒரே ஒரு சிவபாபா, ஒரு பகவான், அந்த ஒருத்தர்கிட்ட 3 சம்பந்தங்களுடைய பலன் எடுத்துக்கிறோம். பாபஸ்ரீ இதுதான் இந்த பாக்கியத்தினுடைய சிறப்பியல்பு. ஒருவர் மூலம் ஒருவரில் 3 சம்பந்தம். ஒருத்தர் மூலமா ஒருத்தர்கிட்ட 3 சம்பந்தம். அப்பா, ஆசான், சத்குரு. இதுவே ஒருவர் வாழ்வில் விசேஷ சம்பந்தங்களாகும். அப்பா, டீச்சர், சத்குரு இதுதான் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் ஸ்பெஷலான ஒரு பவசலர் ரிலேஷன்ஸ். யாருக்கும் ஒருவரிடம் 3 விசேஷமான இந்த சம்பந்தங்கள் மற்றும் பலன்கள் இருக்காது. லௌகிக்கில் எடுத்தோன்னா யாருக்குமே அப்பா, டீச்சர், சத்குரு 3 சம்பந்தமும் ஒருத்தர் கூட இருக்காது. அதனுடைய பலன்களும் இருக்காது, சம்பந்தமும் இருக்காது. அப்படி அதனுடைய பலனும் அந்த ஒருத்தர் மூலமாக கிடைக்காது. நீங்கள் எங்களுக்கு தந்தையும் ஆசானும் சத்குருவாகவும் இருக்கிறீர்கள் என்று மகிழ்ச்சியாக கூறுகிறீர்கள். நம்ம குழந்தைகள் தான் என்ன சொல்கிறோம் பாபாட்ட, பாபா நீங்கள் தான் அப்பா, டீச்சர், சத்குரு 3 ரூபத்தில் நம்ம கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறீங்க. தந்தையின் மூலம் அனைத்து கஜானாக்களின் சுரங்கத்தையும் அடைகின்றோம். பொக்கிஷங்களின் பட்டியலும் நினைவில் வந்துவிட்டது. நினைவுகளில் கொண்டு வாருங்கள். என்னென்ன கஜானா தந்தையின் மூலம் கிடைத்துவிட்டது? கிடைத்து விட்டதா அல்லது கிடைக்க வேண்டுமா? என்ன கூறுவீர்கள்? என்ன சொல்லுவீங்க? குழந்தையாகவும் எஜமானராகவும் இருக்கவே இருக்கிறீர்கள். டீச்சர் மூலம் படிப்பின் உயர்ந்த பதவியின் பிராப்தி ஆகிவிட்டது. இப்படியாக பார்க்க போனால் உலகில் அனைத்தை காட்டிலும் உயர்ந்த பதவி என்றால் ராஜ்ய பதவி என பாடப்பட்டுள்ளது. எல்லாத்த விட பெரிய பொசிஷன் எதுனா ராஜ்ய பதவி அப்படின்னு உலகத்தில் பாடப்பட்டிருக்கு. நீங்களோ இரட்டை ராஜா ஆகிவிட்டீர்கள். நிகழ்கால சுயராஜ்ய அதிகாரி மற்றும் வருங்காலத்தில் அநேக ஜன்மங்கள் ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகள். ப்ரெசன்ட் டைமில் ஸ்வராஜ்ய அதிகாரி, ஃப்யூச்சருக்கு அநேக ஜன்மத்துக்கு ராஜ்ய பதவிக்கு அதிகாரிகளாக ஆயிடுறீங்க. படிப்பு ஒரு பிறவிக்கானது. இந்த ஒரே ஒரு பர்த் இல்லையா, சங்கம் யோகில் இந்த ஒரு பர்த்தில் தான் பாபா சொல்லக்கூடிய படிப்பை படிக்கிறோம். படிப்பு ஒரு பிறவிக்கானது, அதுவும் சிறிய பிறவி. மற்றும் பதவிக்கான பிராப்தி அநேக பிறவிகளுக்கானது. இந்த ஒரு சின்ன ஒரு பர்த்தில் தான் பாபாவுடைய படிப்பு படிக்கிறோம். ஆனால் இதனுடைய ரிசல்ட்டு பதவிங்கிற பிராப்தி நிறைய பிறவிகளுக்கு கிடைக்குது. மற்றும் ராஜ்யமும் அக்கண்டது, அசைக்க முடியாதது, தடைகளற்ற ராஜ்யமாகும். இப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரி கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்களா? கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்களா? யாரெல்லாம் கவலையற்று இருக்கின்றீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கவலையற்ற நிலை, சிறிதும் கவலை இல்லையா? பார்க்க வேண்டும். எப்பொழுதேனும் ஏதாவது பொம்மை விளையாட்டு, அதாவது பப்பெட் ஷோ எதிரில் வந்தால் பிறகு கவலை வருமா? ஏதாவது ப்ராப்ளம், பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஒரு பொம்மை விளையாட்டு பப்பெட் ஷோ முன்னால் வந்தால் பிறகு கவலை வருமா?
மாயாவின் பொம்மை விளையாட்டு முன்னே வருகின்றது அல்லவா? பிறகு சிறிது சிறிது கவலை ஏற்படுகின்றதா? மாயாங்கிற பப்பட் ஷோ அந்த ஒரு ப்ராப்ளம் முன்னால் வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் கவலை வருதா, ஏற்படுகிறதா, ஏற்படவில்லையா? சிறிது கவலை சிந்தனை ஓடுகிறதா அல்லது ஓடுவதில்லையா? கொஞ்சம் கவலை, அதை பற்றின தாட்ஸ்லாம் வருதா இல்லை வரதில்லையா? இருப்பினும் உயர்ந்த பாக்கியம் இப்பொழுதிலிருந்தே கவலையற்ற ராஜாவாக ஆக்குகின்றது. இப்படி சிறியதாகவோ பெரியதாகவோ எந்த விஷயங்கள் வந்தாலும் அது மேலும் வருங்காலத்திற்காக அனுபவியாக பரிபக்குவமாக ஆக்கக்கூடியதாகும். ஏதாவது சின்ன பெரிய பிரச்சனை விஷயங்கள்லாம் வந்தால் கூட அது ஃப்யூச்சருக்கு என்ன ரொம்ப அனுபவசாலியாக பரிபக்குவமானதாக என்ன மாற்றக்கூடியதாக இருக்கு. இப்பொழுது அனைவரும் இந்த விதவிதமான விஷயங்களின் அனுபவி ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பயம் கொள்வதில்லை தானே? பயம் வரல தானே? ஓய்வாக சாட்சி என்ற சீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த பொம்மலாட்டத்தை பாருங்கள். முன்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த பப்பட் ஷோவை, பொம்மலாட்டத்தை சாட்சி அப்படிங்கிற சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் அதை பாருங்க. கார்ட்டூன் ஷோ பாருங்கள். இது ஒன்றுமே இல்லை, கார்ட்டூன், அதாவது அட்டைதான். இப்போது உறுதியாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க தானே? இப்போது திடமாக இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்போது பயப்படுகின்றீர்களா? ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கீங்களா, பாப்பா பயப்படுறீங்களா? காகித புலியாகி வருகிறது. காகிதமானாலும் புலியாகி வருகின்றது. ஆக்சுவலாக அது ஒரு பேப்பர் தான், ஆனால் அந்த பேப்பர் புலி போல மாறி வருதான். இப்பொழுது நேரத்தின் அனுசாரம் அனுபவி மூர்த்தியாகி நேரத்திற்கு, இயற்கைக்கு, மாயாவிற்கு சேலஞ்ச் செய்யுங்கள். என்ன சேலஞ்ச் பண்ணோம்? அனுபவி மூர்த்தியாகி சேலஞ்ச் பண்ணோமா? என்ன சேலஞ்ச் பண்ணணும்? வா, நாங்களே வெற்றியாளர்கள், வெற்றிக்கான சவால் விடுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். டைம் அனுசார் அனுபவி மூர்த்தியாகி நேரத்துக்கு, இயற்கைக்கு, மாயா கிட்ட சேலஞ்ச் பண்ணோமா? வா, நாங்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு வெற்றிக்கான சவால் விடுங்க அப்படின்றார். பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இடையிடையில் தொண்டையில் இருமல் வருகின்றது. அப்பப்போ கொஞ்சம் இருமல் வந்துட்டே இருந்தது. ஸோ பாபா சொல்கிறார், இன்று குரல் வளம் சிறிது சீராக இல்லை. பிராக்கெட்டில் கெட்டு போயிருக்கு. த்ராட் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அந்த டைமில். பாபா சொல்கிறார், சந்திப்பு என்பது உள்ளது அல்லவா? அதெல்லாம் குரல் கொஞ்சம் இப்படி அப்படி ஆனாலும் பாபாவோட மீட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பாப்தாதாவிடம் 2 குரூப் அடிக்கடி வருகின்றது. எதற்காக வருகின்றது? நாங்கள் தயார் என்ற 2 குரூப்பும் பாப்தாதாவிடம் கூறுகின்றது. 2 வெரைட்டி குரூப் வராங்க. 2 குரூப்பும் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ரெடி அப்படின்னு பாப்தாதாட்ட சொல்கிறாங்க. ஒரு குரூப் என்னது? நேரம், இயற்கை மற்றும் மாயாவாகும். ஒரு குரூப் என்னது? நேரம், இயற்கை மற்றும் மாயாவாகும். இப்பொழுது நமது ராஜ்யம் முடிய போகின்றது என்று மாயா புரிந்துள்ளது. 2வது குரூப் அட்வான்ஸ் பார்ட்டி ஆகும். 2 குரூப்பும் தேதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ 2 குரூப்பும் பாபாவுக்கு முன்னால் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுங்க பாபா அப்படின்னு பாபாட்ட டேட் கேட்குறாங்க. வெளிநாட்டில் 1 வருடத்திற்கு முன்னரே தேதி குறித்து விடுகின்றீர்கள் அல்லவா? எந்த ப்ரோக்ராம்னாலும் ஃபாரின்லலாம் 1 இயர் பிஃபோரே பிளான் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கோ 6 மாதம் முன்னரே குறித்து விடுகிறீர்கள். இந்தியாவில் 6 மந்த்ஸ் முன்னாலன்றார். பாரதத்தில் வேகமாக செல்கின்றார்கள். 15 நாளிலும் கூட ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறித்து விடுகிறார்கள். 6 மந்த்ஸ் என்ன பாபா ஸ்டார் 15 நாளைக்கு முன்னால் கூட ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பாரதத்தில் பண்ணிடுறீங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. எனவே சமாப்தி, சம்பன்ன நிலை பாபாவுக்கு சமமாக ஆகும் தேதி என்ன? இதை பாப்தாதா கேட்கின்றார். ஃபாரினில் 1 இயருக்கு முன்னால் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, பாரதத்தில் 6 மந்த்ஸ் முன்னால் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் 15 டேஸ் முன்னால் கூட டேட் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? பாபாவுக்கு சமமாக சம்பன்ன நிலை சமாப்திக்கான டேட் என்ன? இதை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு பாப்தாதா கேட்குறார். எந்த டேட்டுன்னு? இந்த தேதியை நீங்கள் பிராமணர்கள் உறுதி செய்ய வேண்டும். முடியுமா? தேதியை நிர்ணயம் செய்ய முடியுமா? டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார். பாண்டவர்கள் கூறுங்கள், மூவரும் கூறுங்கள். 3 பாண்டவர்கள் இருக்காங்களே, நிர்வேர் பாய், ரமேஷ் பாய் மற்றும் பிரிஜ்மோகன் சகோதரரிடம் பாப்தாதா கேட்கின்றார். தேதி உறுதி செய்ய முடியுமா? சொல்லுங்கள், முடியுமா? திடீரென ஏற்படுமா? டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை திடீர்னு நடக்குமா?
டிராமாவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிராமால நடக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிருக்குதா? டிராமாவில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அல்லவா? அல்லது இல்லையா? அது என்ன என்று கூறுங்கள். ஏற்பட வேண்டுமா? திடீரென ஏற்படட்டுமா? தேதி குறிக்க முடியாதா? முடியுமா? டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறார் பாபா. சமாப்திக்கான நாள், சம்பன்ன நிலைக்கான நாள், பாபாவுக்கு சமமாகிறதுக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை திடீர்னு தான் நடக்குமா? ட்ராமாவில் ஃபிக்ஸாக நடக்க போகுது. ஆனாலும் ட்ராமா வந்து அந்த சீன் முன்னால் வரணும், கொண்டு வரணும்னா அதுக்கு நான் ஏதாவது டேட் ஃபிக்ஸ் பண்ணோம்ல. பாபா சொல்கிறார், தேதி குறிக்க முடியுமா? முடியாதா? முதல் வரிசையில் உள்ளவர்களால் முடியுமா? ஃபர்ஸ்ட் லைனில் தாதீஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, உங்களால் டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? கூறுங்கள். டிராமாவை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக மனதில் தேதியின் சங்கல்பம் செய்ய வேண்டும் என கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள். ட்ராமாவில் ஃபிக்ஸட் நிச்சயிக்கப்பட்டிருக்க அந்த டேட்டு, ஆனால் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டதை ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கொண்டு வரதுக்காக மனசில் ஒரு டேட்டை வந்து சங்கல்பத்தால் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோன்னு சொல்கிறீங்களோ மனசில், அவங்க எல்லாம் கை தூக்குங்கன்றார். செய்தாக வேண்டுமா? இவர்கள் உயர்த்தவில்லையே, யாரோ தூக்கலை. பாபா சிலர் இவர்கள் உயர்த்தவில்லையே, திடீரென ஏற்படும், டக்குன்னு தான் நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறார். தேதி குறிக்க முடியுமா? பின்னாடி அமர்ந்து இருப்பவர்கள் புரிந்து கொண்டீர்களா? லாஸ்ட்டில் உட்காந்துருக்கவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்களா பாபா என்ன கேட்குறாருன்னு? திடீர் என ஏற்படுவது சரிதான், ஆனால் என்னாகும்? திடீர்னு தான் நடக்கும். திடீரென ஏற்படுவது சரிதான், ஆனால் தன்னை தயார் செய்வதற்கு லட்சியம் அவசியம் வைக்க வேண்டியதாக உள்ளது. திடீர்னு நடக்கும், அது ரைட்டு தான், ஆனாலும் அதுக்கு முன்னால் என்னை நான் ரெடி பண்ணிக்கிறதுக்காக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற லட்சியத்தை நான் எனக்காக வச்சாகணும் இல்லையா? வைக்க வேண்டி உள்ளது. லட்சியமின்றி சம்பன்ன நிலையை அடைவதில் அலட்சியம் வந்து விடுகிறது. என்ன நான் தயார் செய்யறதுக்காக லட்சியம் வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி நான் லட்சியம் வைக்கலைன்னா சம்பன்ன நிலை அடையிறதுல கொஞ்சம் அலட்சியமாக ஆயிடுறோம். எப்பொழுதெல்லாம் தேதியை குறிக்கின்றீர்களோ அப்பொழுது வெற்றி கிடைப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் மனசில் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதற்கான எஃபர்ட் போடுறோம், வெற்றி கிடைக்கிறத கூட நீங்கள் பார்க்குறீங்க. ஏதேனும் நிகழ்ச்சிக்கு தேதி குறிக்கின்றீர்கள் அல்லவா? ஆகியே தீர வேண்டும் இந்த சங்கல்பம் செய்கின்றீர்கள் அல்லவா? அல்லது இல்லை, டிராமாவில் தானாக ஏற்பட்டு விடுமா? என்ன புரிந்துள்ளீர்கள்? ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டில் நடந்துதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை ட்ராமா படி தானாக நடக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன புரிஞ்சிட்ருக்கீங்க? முதல் வரிசையில் உள்ளவர்கள் கூறுங்கள். பிரேம், டெஹ்ராடூன் கூறுங்கள். டெஹ்ராடூனில் பிரேம் பென் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பாபா கேட்குறாரு, சொல்லுங்க. செய்தாக வேண்டும், செய்தே தீர வேண்டும். ஜெயந்தி, செய்தாக வேண்டும். ஜெயந்தி பென்ட்ட பாபா சொல்கிறார், செய்தாக வேண்டும். அது எப்போது ஏற்படும்? செஞ்சுதான் ஆகணும், பண்ணி தான் தீரணும். ஆனால் அது எப்போ பண்ண போகிறோம்? எப்போது ஏற்படும்? இறுதியில் ஏற்படும் என்றால் அப்பொழுது நேரம் வந்துவிடும். லாஸ்ட்டில் நான் ஆயிடுவேன் பாபா, சம்பன்னம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோன்னா பாபா ஸ்டார் லாஸ்ட்டில் என்ன ஆகுமா? இறுதியில் ஏற்படும் என்றால் அப்பொழுது நேரம் வந்துவிடும். டைம் முடிஞ்சிடும், லாஸ்ட் டைம் ஆகிடும் அது. பாபா ஸ்டார், நேரம் உங்களை சம்பன்னமாக ஆக்குமா அல்லது நீங்கள் நேரத்தை அருகாமையில் கொண்டு வருவீர்களா? டைம் தான் வந்து உங்களை சம்பன்னமாக்குமா இல்லை நீங்கள் சம்பன்னமாகி நேரத்தை பக்கத்தில் கொண்டு வருவீங்களா? பாப்தாதா பார்த்தார், நினைவில் ஞானமும் உள்ளது. பாப்தாதா பார்க்குறார், நினைவில் ஞானமும் உள்ளது, போதையும் இருக்கின்றது, நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எதை சேர்க்க வேண்டுமெனில் நடத்தை மற்றும் முகத்தில் தென்பட வேண்டும். ஞானம் வந்து ஞாபகமும் இருக்குது, போதை நஷாவும் இருக்குது, நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஞாபகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானம் முகம் மற்றும் நடத்தையில் தென்பட வேண்டும். புத்தியில் நினைவு அனைத்தும் உள்ளது, நினைவிலும் வருகிறது, உள்ளேயும் இருக்குது, ஞாபகத்திலையும் வருது. ஆனால் இப்பொழுது ஸ்வரூபத்தில் வர வேண்டும். ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தெரியணுன்றார். ஸ்வரூபத்தில் வர வேண்டும். ஒருவேளை சாதாரண ரூபத்திலும் யாரேனும் பெரிய தொழில் செய்பவரானாலும் அல்லது பெரிய பணக்காரனின் படித்த குழந்தையானாலும் அவருடைய நடத்தையிலிருந்து ஏதோ உள்ளது என தென்பட்டுவிடும். யாரோ ஒருத்தர் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கார், ஆனால் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்னு வைங்க, இல்லை ஒரு பெரிய பணக்காரோட படித்த ஒரு குழந்தைன்னு வைங்களேன், அவங்க நடக்கிறத வச்சே சம்திங் ஏதோ இருக்குது இங்கிட்ட அப்படின்னு தெரிஞ்சிடும்ன்றார் பாபா. அவரிடம் ஏதாவது தனிப்பட்ட தன்மை தென்பட்டுவிடும். எனவே இவ்வளவு பெரிய பாக்கியமும் ஆஸ்தியும்
படிப்பும் பதவியும் இருக்கின்றது. எப்படி? இவ்வளோ பெரிய பாக்கியமும் ஆஸ்தியும் படிப்பும் மற்றும் பதவியும் இருக்கின்றது. ராஜ்யம் இப்போதே உள்ளதல்லவா? பிராப்திகள் அனைத்தும் உள்ளது. ஆனால் நடத்தை மற்றும் முகத்தில் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளிருவது தென்பட வேண்டும். எப்படி? நடத்தை மற்றும் முகத்தில் பாக்கியத்தின் நட்சத்திரம் நெற்றியில் ஒளிருவது தென்பட வேண்டும் என்பது இப்போது கூட ஆட் செய்ய வேண்டும். இப்போ ஒன்று சேர்க்கணும். ஞாபகத்தில் இருக்கு, ஞாபகத்தில் வந்துடுது, நஷா போதை இருக்கு, பாபா சொல்கிறாங்க நம்பிக்கை இருக்கு. ஆனால் என்ன வரணும்? முகம் நடத்தையில் அந்த பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் நெற்றியில் மின்னணும். அது பாபா சொல்கிறார் ப்ராக்டிக்கலாக அது வெளியில் தெரியணும். இந்த விஷயத்தை இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்பொழுது பாக்கியவான் ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் மக்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட வேண்டும் என்பது கூட கிடையாது. இவர் நமது இஷ்ட தேவர், இஷ்ட தேவிகள் என்று இருக்க வேண்டும். இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள். எப்படி தோணணும் மக்களுக்கு? இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய இஷ்ட தேவர், இஷ்ட தேவிகள் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் கொடுக்குறார். எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தோம்? சாதாரண உடலில் இருந்தாலும் ஆதி நேரத்திலும் பிரம்மா பாபாவிடம் என்ன தென்பட்டது? ஆரம்ப காலத்தில் பிரம்மா பாபா கிட்ட என்ன தெரிஞ்சது? கிருஷ்ணர் தென்பட்டார் அல்லவா? ஆதியில், அதாவது ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு அனுபவம் உள்ளதல்லவா? எனவே எப்படி ஆதியில் பிரம்மா பாபா மூலம் கிருஷ்ணர் தென்பட்டாரோ அதே போன்று இறுதியில் என்ன தென்பட்டு கொண்டிருந்தது? ஸ்டார்டிங்கில் பிரம்ம பாபா பார்க்குறப்ப ஸ்ரீ கிருஷ்ணர் போல காட்சி தெரிஞ்சது. அதே மாதிரி பிரம்ம பாபாவை லாஸ்ட்டில் பார்க்குறப்ப என்ன தெரிஞ்சது? அவ்யக்த ரூபம் தென்பட்டது தானே. ஏஞ்சலா ஃபரிஷ்டாவா பிரம்ம பாபா தெரிஞ்சார் இல்லையா? நடத்தையில் முகத்தில் தென்பட்டதல்லவா? இப்பொழுது பாப்தாதா விசேஷமாக நிமித்தமான குழந்தைகளுக்கு இந்த ஹோம்ஒர்க் தருகின்றார். இப்பொழுது பிரம்மா பாபாவுக்கு சமமாக அவ்யக்த ரூபம் தென்பட வேண்டும். பிரம்மா பாபா போல ஏஞ்சலிக் ஸ்டேஜ் நம்ம கிட்ட தெரியணும் அப்படின்னு பாபா ஹோம்ஒர்க் கொடுக்கிறார். நடத்தை மற்றும் முகத்தில் குறைந்ததிலும் குறைந்தது 108 மாலையின் மணி தென்பட வேண்டும். பாப்தாதா பெயர் விரும்பவில்லை, பெயர் கூறவில்லை. 108 யாராகினும் அவர்களின் நடத்தை மற்றும் முகம் மூலம் தானாகவே பிரத்யக்ஷமாகும். 108 மணி மாலையில் யார் வரணுமோ அவங்களோட முகம் நடத்தையில் தானாகவே அவ்யக்த ரூபம் வெளிப்பட ஆரம்பிக்கும், தெரிய வரும் அப்படின்றார். இந்த ஹோமக்கை பாப்தாதா நிமித்தமான குழந்தைகளுக்கு விசேஷமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். முடியுமா? நல்லது. எவ்வளவு கால அவகாசம் தேவை? முகம் நடத்தையில் அவ்யக்த ரூபம் தெரியணும். ஸ்பெஷலி பாபா என்ன சொல்கிறார்? நிமித்தமான குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி உங்கள் முகம் நடத்தையில் அவ்யக்த ரூபமாக தெரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு கேட்குறார். நாங்கள் பின்னே வந்துள்ளோம் என புரிந்து கொள்ள வேண்டாம். நாங்கள் இப்போ தான் பாபா வந்திருக்கோம், லாஸ்ட்டில் வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லாதீங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. சிலர் கூறுகின்றார்கள் நாங்கள் சிறிது வருடமே ஆகிறது என்று. கொஞ்சம் வருஷம்தான் பாபா ஆகுது நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா சில பேர். பாபா சொல்கிறார், நேரத்திற்கான விஷயம் இல்லை. யார் வேண்டுமானாலும் லாஸ்டிலிருந்து ஃபாஸ்டாக மற்றும் ஃபாஸ்டிலிருந்து ஃபஸ்ட்டாக வர முடியும். நான் கொஞ்சம் வருஷம் தானே பாபா ஆகுது அப்படியெல்லாம் கிடையாது. டைமோட விஷயமே இங்கே கிடையாதுன்றார். யார் வேணாலும் லாஸ்ட்டு வந்தாலும் வேகமாக முயற்சி பண்ணி ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் வர முடியும். இதுவும் பாப்தாதாவிற்கான சவாலாகும். செய்ய முடியும். யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். இறுதியில் வந்தவர்களானாலும் முடியும். லாஸ்ட்டில் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்களாலையும் செய்ய முடியும். வெறும் லட்சியத்தை உறுதியாக ஆக்க வேண்டும். செய்தே ஆக வேண்டும். அப்படியாக இருக்க வேண்டும். யாருனாலும் செய்யலாம். ஆனால் என்ன பண்ணணும்? லட்சியத்தைனா ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும். லட்சியத்தை உறுதியாக வைக்கணும். என்ன லட்சியம் வைக்கணும்? செஞ்சு தான் ஆகணும், அப்படியே இருக்க வேண்டும். செஞ்சு தான் ஆகணும், லட்சியம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா உறுதியாக்குங்க. மற்றபடி எல்லாராலையும் செய்ய முடியும். முகம் நடத்தையில் அவ்யக்த ரூபத்தை காட்ட முடியும் எல்லாரால அப்படின்றார். அடுத்தது, இரட்டை வெளிநாட்டினர் கை உயர்த்துங்கள். இரட்டை வெளிநாட்டினர் என்ன செய்வீர்கள்? இரட்டை வாய்ப்பை எடுப்பீர்களா என்ன? பாப்தாதா பெயரை வெளியிட மாட்டார். ஆனால் இப்படியாக உள்ளது என அவர்களின் முகம் கூறும். பாபா சொல்றார், தைரியம் உள்ளதா? தைரியம் இருக்கா அப்படின்னு பாபா டபுள் ஃபார்னஸ்ட்டை கேட்குறார். முதல் வரிசையை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தைரியம் உள்ளதா?
தைரியம் உள்ளது எனில் கை தூக்குங்கள். தைரியம் உள்ளது அல்லவா? பின்னாடி இருப்பவர்களும் உயர்த்த முடியும். முதலில் வருபவர்களே அர்ஜுனர். ஜோ ஓட்டேஸோ அர்ஜுன். பாபா சொல்றத ஃபர்ஸ்ட் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுன் அப்படின்றார். நல்லது. பாப்தாதா ரிசல்ட் பார்ப்பதற்காக என்னென்ன புருஷார்த்தம் செய்கின்றீர்கள், யார் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ரிசல்ட் பார்ப்பதற்காக 6 மாதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். யார் என்னென்னலாம் முயற்சி பண்ணுறீங்க, என்ன முயற்சி பண்ணுறீங்க, இந்த ரிசல்ட்டை பாபா பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, 6 மந்த்ஸ் டைம் கொடுக்குறார் முயற்சி பண்ணுறதுக்காக. 6 மாதங்களில் ரிசல்ட் பார்ப்போம், பிறகு முடிவு செய்வோம், சரியா, ஓகேவா அப்படின்னு கேட்குறார். ஏனெனில் பார்க்க போனால் இப்பொழுது நேரத்தின் வேகம் தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குன்றார். படைப்பு வேகமாக போகக்கூடாது, படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். நேரம் நம்மளோட படைப்பு இல்லையா, அது ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. படைப்பவர் நான், ஸோ நான் ஃபாஸ்ட்டாக போகணும். படைப்பவர் வேகமாக செல்ல வேண்டும். இப்பொழுது சிறிது வேகப்படுத்துங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இப்பொழுது பறந்து செல்லுங்கள். சென்று கொண்டிருக்கிறோம் என்பதல்ல, பறந்து கொண்டிருக்கிறேன். பதில் கூறும் போது நன்றாக கூறுகிறார்கள். நாங்கள் தானே இருப்போம் அல்லவா, வேறு யார் இருப்பார்கள்? பாபா சத்தியகத்தில் வரணும்னா நாங்கள் தானே இருப்போம், வேற யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு ஆன்சர் என்னமோ ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. பாப்தா தான் மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் இப்பொழுது ஆத்மாக்கள் சிறிது பார்க்க விரும்புகிறார்கள். ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த மாதிரி இருக்கிறத மற்ற ஆத்மாக்கள் பார்க்க ஆசைப்படுறாங்க. பாப்தாதாவிற்கு நினைவு இருக்கின்றது. அப்பொழுது நீங்கள் குழந்தைகள் ஆதியில் சேவையில் வெளிப்பட்டீர்கள். அப்பொழுது குழந்தைகளிடம் இருந்தும் கூட சாட்சாத்காரம் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் குழந்தைகளாக இருந்தப்ப அந்த குழந்தைகள் மூலமாக கூட காட்சி நிறைய பேர் கிடைச்சதான். இப்போது சேவை மற்றும் ஸ்வரூபம் இரண்டின் பக்கம் கவனம் தேவை. அதாவது சேவையும் பண்ணணும், ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி நான் இருக்கணும். ஸ்வரூபம், சேவை ஸ்வரூபம், இந்த ரெண்டுத்துலேயும் இப்போ அட்டென்ஷன் வேணும். எனவே என்ன கேட்டீர்கள்? இப்பொழுது சாக்ஷாத்கார மூர்த்தி ஆகுங்கள், சாக்ஷாத் பிரம்மா பாபா ஆகுங்கள். அதாவது பிரம்மா பாபாவை லாஸ்ட்ல பார்க்குறப்ப அவ்வியக்த ரூபம் தெரிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி இப்போ குழந்தைகள் நம்ம சேவை ஸ்வரூபம் ரெண்டுத்தின் மேலே அட்டென்ஷன் கவனம் வைக்கணும். ப்ராக்டிக்கலாக சாக்ஷாத்கார் மூர்த்தி ஆகணும். நம்மளை பார்க்குறப்ப பிரம்மா பாபா போல் அவ்வியக்த ரூபம் மற்றவங்களுக்கு தென்படணும். ஸோ பாபா சார் சாக்ஷாத் பிரம்மா பாபா ஆகுங்கள். நல்லது. இன்று புதிய புதிய குழந்தைகளும் அதிகமாக வந்துள்ளார்கள். நியூ கமர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. தனது ஸ்நேகத்தின் சக்தியினால் அனைவரும் வந்தடைந்து விட்டீர்கள். எனவே பாப்தாதா விசேஷமாக யாரெல்லாம் புதிய புதிய குழந்தைகள் வந்துள்ளீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பெயர் சகிதமாக பல மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடவே வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்களும் கொடுக்கிறார், வரதானமும் கொடுக்கிறார். என்ன வரதானம் கொடுக்கிறார்? சதா பிராமண வாழ்வில் வாழ்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். சதா இந்த பிராமன் லைஃப், பிகே லைஃப்பில் வாழ்ந்துட்டே இருங்க, பறந்துட்டே இருங்க அப்படின்னு அந்த புதுசாக வந்தவங்களுக்கு பாபா ஸ்பெஷல் வரதான் கொடுக்குறார். நல்லது. சேவைக்கான வாய்ப்பு பஞ்சாப். பஞ்சாபை சேர்ந்தவர்கள் எழுந்திருங்கள். மிகவும் நல்லது. இந்த விதியும் கூட நன்றாக உருவாகியுள்ளது. ஒவ்வொரு ஜோனிற்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. ஒரு யக்ஞ சேவையின் மூலம் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகின்றது. ஏனெனில் அதிகபட்சம் எந்த காரியம் செய்தாலும் யக்ஞ சேவை நினைவு உள்ளது மற்றும் யக்ஞ சேவையின் நினைவு வந்தவுடன் யக்ஞத்தை படைப்பவர் தந்தையின் நினைவு வருகின்றது. அதாவது எந்த ஒரு வேலை பண்ணாலும் மெஜாரிட்டி, எந்த ஒரு சேவையில் இருந்தாலும் சரி, எந்த காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி இது யக்ஞ சேவை பண்ணிட்டு இருக்கேன்னு ஞாபகத்தில் வருதான். யக்ஞ சேவை அப்படின்னு ஞாபகம் வந்தவுடனே யக்ஞத்தை படைச்சவர் யாரு? பாபா. பாபாவோட ஞாபகமும் வந்துருதான். ஸோ பாபா என்ன சொல்றாருன்னா, எனவே சேவை அதிகத்திலும் அதிகமாக புண்ணிய கணக்கை சேமிப்பு செய்ய வைக்கிறது. ஏன்னா யக்ஞ சேவைன்னு தோணுது, பாபா ஞாபகம் வருது. ஸோ யக்ஞ சேவை என்ன பண்ணுதான்? அதிகத்திலும் அதிகமான புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்ய வைக்கிறது. மற்றும் யார் சத்திய புருஷார்த்தி குழந்தைகளோ
உண்மையாக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகள் யாரோ அவர்கள் தனது நினைவின் சார்ட்டை சகஜமாகவும் நிரந்தரமாகவும் உருவாக்க முடியும். பர்மனண்ட்டாக ஈஸியாக நினைவுக்கான சார்ட்டை உண்மையாக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளால் தயார் பண்ண முடியுது மதுபனில் சேவை பண்ணுறப்ப. ஏனெனில் இங்கு ஒன்று மகாரதிகளின் தொடர்பு இருக்கின்றது. மதுபன் போனோன்னா நிறைய சீனியர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஒன்று மகாரதிகளின் தொடர்பு இருக்கின்றது. தொடர்பின் நிறம் எளிதாக பிடித்து விடுகிறது. சங்குக்காரங்கன் பாபா சொல்வார் இல்லையா, தொடர்பின் நிறம் எளிதாக பிடித்து விடுகிறது. இங்கு கிடைத்த 8-10 நாட்களில் நல்ல முன்னேற்றம் செய்துவிட முடியும் என்ற கவனம் ஏற்படுகிறது. மகாரதிகளோட கனெக்ஷன்லாம் கிடைக்கிறப்ப, சங்கர் அங்கே வரப்ப 8-10 days தான் மதுபனில் தங்கி சேவை பண்ணுறாங்க. ஆனால் என்ன தோணுது, சீக்கிரமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷன் வருது உள்ளுக்குள்ள. பொதுவான விதத்தில் சேவை செய்தால் இவ்வளவு லாபம் இருக்காது. ஆனால் சகஜ நிரந்தர யோகியாக புண்ணிய கணக்கை சேமிக்க பெரியதிலும் பெரிய பரிவாரத்தின் போதையில் குஷியாக இருக்க வாய்ப்பாக அமைகிறது. கொஞ்சம் கொஞ்சம் சேவை பண்ணோன்னா அவ்வளோ லாபம் எல்லாம் இருக்கிறது இல்லை. அங்கங்கே கம்மி கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் சேவை பண்ணுறப்ப. ஆனால் மதுபனில் போகிறப்ப சகஜ யோகி, நிரந்தர யோகி, புண்ணிய கணக்கை சேமிக்கிறதுக்கு பெரிய பரிவாரத்தோட போதை, நஷா, குஷி இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பாபா சொல்றார், இதெல்லாம் வாய்ப்பாக அமையுது இந்த புண்ணிய கணக்கை அதிகமாக சேமிக்கிறதுக்கு. எனவே பஞ்சாபை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு ஜோனிற்கும் கிடைக்கின்றது. அதனால் 3 லாபம் எடுக்கும் லட்சியம் வைக்கலாமே. 3 லாபம் எடுக்கணும்னு லட்சியம் வைக்கணும். சேவைக்கு போகிறோன்னா என்னென்ன, எவ்வளவு புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பு செய்தோம், சகஜ நினைவிற்கான முன்னேற்றத்தை எவ்வளவு அடைந்தோம், மேலும் குழுவின் அல்லது பரிவாரத்தின் அன்பு சமீபத்திற்கான அனுபவம் எவ்வளவு செய்தோம். புண்ணிய கணக்கு எவ்வளோ சேமித்தேன், சகஜமாக நினைவில் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன், இந்த பரிவாரத்தோட அன்பு, பாபாவுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அந்த அனுபவம் எவ்வளோ பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயங்களின் ரிசல்ட் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே வெளிப்படுத்த வேண்டும். டிராமாவில் வாய்ப்பு என்னவோ கிடைக்கின்றது. ஆனால் வாய்ப்பை எடுக்கும் சான்சலர் ஆகுங்கள். எனவே பஞ்சாபை சார்ந்தவர்கள் புத்திசாலிகள் தானே? நல்லது. அதிக எண்ணிக்கையிலும் வந்துள்ளீர்கள். மேலும் சேவையும் திறந்த உள்ளத்துடன் கிடைத்துள்ளது. வந்திருந்த கூட்டமும் நன்றாக வந்துள்ளார்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க பாபா மிலனுக்கு. நல்லது. தொடர்பு நன்றாக உள்ளது. இன்று 2 விங், கிராம வளர்ச்சி பிரிவு மற்றும் மகளிர் பிரிவினர் மீட்டிற்கு வந்துள்ளீர்கள். மகளிர் விங்கை சார்ந்தவர்கள் எழுந்திருங்கள். விமென்ஸ் விங்கில் வந்தவங்களெல்லாம் எந்திரிக்க சொல்கிறார் பாபா. இதில் அதிகபட்சம் டீச்சர்கள் தானே? டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். நல்ல வாய்ப்பாக உள்ளது. சேவைக்கு சேவை மற்றும் சேவைக்கு முதலில் பலன். சேவைக்கு சேவையாச்சு. மீட்டிங் அட்டன் பண்ணுறப்ப கூடவே முதல்ல பலன். எனது பாபா மீட் பண்ணுறாங்க இல்லையா? குழு மற்றும் பாபாவின் சந்திப்பிற்கான ஆனந்தத்தை எடுக்க வேண்டும். குழு அந்த ஒரு சங்கடன் மற்றும் பாபாவின் சந்திப்பிற்கான ஆனந்தத்தை எடுக்க வேண்டும். எனவே சேவையும் பலனும் கிடைத்துவிட்டது. நல்லது. இப்பொழுது எந்த விங் ஆனாலும் குழுவானாலும் ஏதாவது புதிய திட்டத்தை உருவாக்குங்கள். எனவே ஒவ்வொரு குரூப்பும் சிறப்பாக நடைமுறையில், நடத்தை மற்றும் முகத்தில் ஏதாவது குணம் மற்றும் சக்திக்கான பொறுப்பை எடுங்கள். ப்ராக்டிக்கலாக முகம் நடத்தையில் ஏதாவது ஒரு குணம் சக்தியை காட்டணும் அப்படிங்கிற ஒரு பாபா சொல்றார், பொறுப்பை எடுங்கள். வெளிப்படையான விதத்தில் கொண்டு வருவோம். இப்படியாக ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது விசேஷத்தை தீர்மானம் செய்யுங்கள் மற்றும் அதற்காக தங்களுக்குள் எப்படி சேவைக்கான ரிசல்ட்டின் குறிப்பை எடுப்பீர்கள் அல்லவா? என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியை நான் பண்ண போகிறேன் எங்கள் குரூப்பில் இல்லை எங்கள் விங்கில் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அப்புறம் அதை எப்படி நாங்கள் அந்த ரிசல்ட்டை நோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்கன்றார். அப்படி எழுத படிக்க தெரிந்தவர்கள் குழுவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சோதனை செய்து கொண்டே இருங்கள். எனவே முதலில் நீங்கள் இதை செய்து காட்டுங்கள். மகளிர் பிரிவு இதை செய்து காட்டுங்கள். அதாவது முகம் நடத்தையில் ஏதாவது ஒரு குணத்தையோ சக்தியையோ ப்ராக்டிக்கலாக நாங்கள் கொண்டு காட்டுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு விமென்ஸ் விங்கில் இருக்கவங்க செஞ்சு காட்டுங்கன்றார். சரிதானே? ஒவ்வொரு பிரிவும் ஏதாவது திட்டத்தை உருவாக்க வேண்டும் மற்றும் நேரத்தையும் தீர்மானியுங்கள். பிளானும் பண்ணணும், எப்போ நான் செஞ்சு முடிப்பேன்னு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும்.
இந்த கால நேரத்திற்குள் இவ்வளவு சதவீதம் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். பிறகு பாப்தாதா என்ன நடத்தை மற்றும் சித்திரத்தில் வர விரும்புகின்றாரோ அது வந்துவிடும். இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பர்சன்டேஜ் நாங்கள் கொண்டு வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பாபா எப்படி ஆசைப்படுறார், என்னுடைய நடத்தையில் என்னுடைய முகத்தில் என்ன தெரியணும்னு பாபா ஆசைப்படுறது வந்துடும், நடந்துரும்ன்றார். சரிதானே? செய்து கொடுக்க வேண்டும். நல்லது. சிறிய சிறிய குழுக்கள் அதிசயத்தை செய்து காட்ட முடியும். சரியாக உள்ளது. டீச்சர்ஸ் என்ன புரிந்துள்ளீர்கள்? செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? திட்டம் தீட்ட வேண்டும். நல்லது. சேவைக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது கிராம வளர்ச்சி பிரிவு, ரூரல் விங். இப்பொழுது வரை கிராம வளர்ச்சி பிரிவினர் எத்தனை கிராமங்களை மாற்றியுள்ளீர்கள்? எவ்வளோ வில்லேஜஸை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறார். எத்தனை கிராமங்களில் செய்துள்ளீர்கள்? உடனே அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க 7 கிராமங்கள் செய்துள்ளோம். ஒரு கிராமத்தில் 75% வரை காரியம் நடந்தேறியுள்ளது. இந்த மீட்டிங்கள் நிகழ்ச்சி உருவாக்கியுள்ளோம். அதாவது இப்போ அந்த டைமில் மீட்டிங் பண்ணிவிட்டு ஒன்று டிசைட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா, நேரத்தின் அழைப்பு, தூய பொன்னான கிராமிய பாரதம். இந்த திட்டத்தின் கீழ் கிராமங்களில் தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவிக்கும் மற்றும் சுத்தமாக்கும் சேவை செய்வோம் அப்படின்னு பாபாவுக்கு நல்லா சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், நல்லது, நடைமுறை அல்லவா, ப்ராக்டிக்கலான விஷயம் இல்லையா இது அப்படின்றார். இதற்கான மொத்த முடிவுகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியிடம் செல்கின்றதா? சரி, நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணுறதோட ரிசல்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட போகுதா அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆன்சர் பண்ணுறாங்க, இப்பொழுது அனுப்பவில்லை, இப்போ அனுப்பல பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், அனுப்ப வேண்டும். ஏனெனில் இதை கிராமங்களில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு வில்லேஜாக ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ ரிசல்ட் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணுன்றார். இது அரசாங்கத்திற்கான வேலை. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை. ஆனால் நீங்கள் சகயோகி ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள். சகயோகி ஆகி கவர்மெண்ட்டோட வேலை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. எனவே ரிசல்ட் பார்த்து நன்றாக ஏற்றுக்கொள்வார்கள். நம்ம அனுப்பணும்னா, நம்மளோட ரிசல்ட்டை காட்டணும்னா அக்செப்ட் பண்ணுவாங்கன்றார் பாபா. கவர்மெண்ட் நம்மளை அக்செப்ட் பண்ணுன்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆவணத்தை உருவாக்குங்கள். அது அரசாங்கத்தின் பல முக்கிய மக்களுக்கு செல்லும். புத்தகம் அல்ல, பத்திரிகையில் அல்ல, சுருக்கமாக முழு விஷயங்களும் அனைத்து பக்கமும் அனுப்ப வேண்டும். எல்லா சைடில் மெசேஜ் அனுப்புங்க அப்படின்றார். நல்லது, வாழ்த்துக்கள். நல்லது. பிராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, இடையிடையில் இருமல் வருகின்றது. பாபா சொல்கிறாங்க, இன்று குரல் வளம் ஓய்வு விரும்புகிறது. த்ராட் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு ஆசைப்படுதுன்றார். நல்லது. பாப்தாதாவிடம் நாலாபுரத்தின் சேவைக்கான முடிவுகளும் வருகின்றது. மற்றும் விசேஷமாக இன்று எந்த மூலை முடுக்கும் இருந்துவிடக்கூடாது. அனைவருக்கும் செய்தி கிடைத்திட வேண்டும். மேலும் யாரெல்லாம் மெகா ப்ரோக்ராம் பாரதத்தில் செய்தீர்களோ அதன் செய்தி அனைத்தும் கிடைத்தது. பாபா இதுக்கு முன்னால் முரளியில் சொல்லியிருந்தார்லையே, எங்கெல்லாம் மெகா ப்ரோக்ராம் பண்ணிங்க, அந்த ரிசல்ட் எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த ரிசல்ட் எல்லாம் பாபா கிட்ட எனக்கு வந்திருக்கு, எனக்கு மெசேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பாபா அதை அக்னாலேஜ் பண்ணுறார். நாலாபுரத்திலும் சேவையின் முடிவுகள் வெற்றி பூர்வமாக உள்ளது. குழந்தைகள் எப்படி சேவையில் செய்தி கொடுப்பதில் வெற்றியை அடைந்துள்ளீர்களோ, குழந்தைகள் எப்படி சேவையில் செய்தி கொடுப்பதில் வெற்றியை அடைந்துள்ளீர்களோ அப்படியே சொல் மூலம், தொடர்பின் மூலம் மற்றும் கூடவே தனது முகத்தின் மூலமாகவும் சாக்ஷாத் ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தை செய்வித்து கொண்டே செல்லுங்கள். தன்னுடைய முகம், நடத்தை, பேச்சு மூலமாக எல்லாருக்குமே ஃபரிஷ்தா ரூபத்தினுடைய காட்சியை காட்டிகிட்டே போகணும் அப்படின்றார். நல்லது. யாரெல்லாம் முதல் முறை வந்துள்ளீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அநேகம் பேர் வந்துள்ளீர்கள். ஃபர்ஸ்ட் டைமாக வந்தவங்கள கை தூக்க சொல்கிறார். நிறைய பேர் வந்திருக்காங்க. நல்லது. டூலேட் பலகை போடுவதற்கு முன்பு வந்துள்ளீர்கள். டூலேட் போர்ட் போடுறதுக்கு முன்னால் வந்துட்டீங்க. நல்லது. வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிசயம் செய்து காட்டுங்கள். தைரியம் வைத்துள்ளீர்கள். பாப்தாதாவின் உதவி ஒவ்வொரு குழந்தைகளுடன் உள்ளது. தைரியம் வச்சிருக்கீங்க. பாபாவோட ஹெல்ப் ஒவ்வொரு குழந்தைக்குமே இருக்குன்றார். நல்லது. நல்லது. பாப்தாதா நாலாபுரத்தில் உள்ள சாக்காரத்தில் எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு, அவரவர் இடத்தில் உள்ள உள்நாட்டில் பாபாவுடன் சந்திப்பு கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு, பாபா யார் எப்படி கொடுக்குறாரு, நாலாபுரத்தில் இருக்கக்கூடிய
சாக்காரத்தில் பாபாவுக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்கவுங்க இடத்துல இருக்கக்கூடிய உள்நாட்டில் பாபாவோட சந்திப்பு கொண்டாடி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு அதிகமான சேவை செய்ததற்கு, அன்பிற்கு மற்றும் புருஷார்த்தம் செய்ததற்கு வாழ்த்துக்கள். என்னவோ வழங்கி கொண்டுள்ளார், ஆனால் புருஷார்த்தத்தை தீவிரமாக ஆக்கி இப்பொழுது ஆத்மாக்களை துக்கம் அசாந்தியிலிருந்து விடுவிப்பதற்கு மேலும் தீவிர புருஷார்த்தம் செய்யுங்கள். ஆத்மாக்களை உலகத்தில் இருக்கவங்களுடைய துக்கம் அசாந்தியில தான் உங்களை ஃப்ரீ பண்ணணும், அதுக்காக இன்னும் வேகமாக முயற்சி பண்ணுங்கன்றார். துக்கம் அசாந்தி கீழான தன்மை அதிகரித்து கொண்டே உள்ளது. இப்பொழுது அதை முடிவிற்கு கொண்டு வந்து அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து வழங்குங்கள். அப்படிப்பட்ட சதா திடமான எண்ணங்கள் கொண்ட குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியோட வரதான் பணிவு மற்றும் அத்தாரிட்டி, அதாவது அதிகாரத்தின் சமநிலையின் மூலம் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். என்ன வரதான் சொல்றார்? பணிவு மற்றும் அத்தாரிட்டி, அதாவது அதிகாரத்தினுடைய சமநிலை மூலம், பேலன்ஸ், பணிவு அத்தாரிட்டி அதிகாரம் ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் மூலமா பாபாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய விசேஷ சேவாதாரி ஆகுங்கள். எங்கு பேலன்ஸ் இருக்குமோ அங்கு அதிசயம் தென்படுகிறது. சமநிலை இருக்குன்னா அங்கே ஒரு வண்டர்ஃபுல் அதிசயம் தென்படுகின்றது. எப்பொழுது நீங்கள் பணிவு மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலையுடன் யாருக்கேனும் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்தால் அதிசயம் தென்படும். இந்த ரூபத்தில் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். நான் பணிவாக இருக்கணும், சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கணும். இது ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் வச்சு யாருக்காவது பாபாவோட இன்ட்ரோடக்ஷன் நான் மெசேஜ் பரீட்சை கொடுத்தேன் அப்படின்னா பாபாஸ்டா அதிசயம் ஏற்படும். இந்த ரூபத்தில் தந்தையை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும். நான் பேசக்கூடிய வேர்ட் ரொம்ப கிளியராக இருக்கணும்ன்றார். தங்களின் வார்த்தை தெளிவாக இருக்க வேண்டும், அதில் அன்பும் இருக்க வேண்டும். பணிவு மற்றும் இனிமையும் இருந்தால், மகான் தன்மை மற்றும் சத்தியமும் இருந்தால் பிரத்யக்ஷம் ஏற்படும். நான் பேசக்கூடிய வார்த்தை தெளிவாக இருக்கணும். அன்பு, பணிவு, இனிமை, சத்தியம், மகான் தன்மை இதெல்லாம் இருந்தால் பிரத்யக்ஷம் ஏற்படும், பாபா வெளிப்படுவார். பேசும் போதே இடையிடையில் அனுபவத்தை செய்வியுங்கள். இதன் மூலம் அன்பில் மூழ்கிய மூர்த்தியின் அனுபவம் தேவை. இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தினால் சேவை செய்யக்கூடியவர்கள்தான் விசேஷ சேவாதாரி ஆவார்கள். அதாவது பேசுவாங்க, அந்த அன்பு, இனிமைத்தன்மை, பணிவு, மகான் தன்மை, சத்தியம் இதெல்லாம் கலந்த ஒரு உணர்வோடு அவங்க பேசுவாங்க. பேசுகிறப்ப நடுவில் அனுபவத்தையும் செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்வரூபம் இருக்கிறப்ப, அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும் அவங்களது. ஸோ அந்த மாதிரி ஸ்வரூபம் இருக்கிறப்ப அப்படி யார் சேவை பண்ணுறாங்களோ அவங்க தான் விசேஷ சேவாதாரி ஆவார்கள். ஸோ பாபா என்ன சொல்கிறாங்க? பணிவு மற்றும் அத்தாரிட்டி இது ரெண்டுத்தினுடைய பேலன்ஸை யூஸ் பண்ணி பாபாவை பிரத்யக்ஷம் பண்ணணும். அப்படிப்பட்ட விசேஷ சேவாதாரி ஆகணும் அப்படின்றார். ஸ்லோகன்: சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை எனினும் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது. கரெக்டான நேரத்தில் ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி இல்லை, ஏதோ ஒரு வசதி இல்லை அப்படின்னா கூட என்னோட முயற்சியில் தடை ஏற்படக்கூடாதுன்றார். சமயத்தில் எந்த சாதனமும் இல்லை எனினும் சாதனையில் தடை ஏற்படக்கூடாது, என்னுடைய முயற்சியில் தடை வந்துடக்கூடாது அப்படின்றார். வசதி இல்லாமல் போனாலும் முயற்சியில் தடை வரக்கூடாது. அவ்யக்த பிரேரணை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். இன்றைய பாயிண்ட்: சிலர் கோபம் என்பது உண்மையில் ஒரு விகாரம் அல்ல, அது ஒரு ஆயுதம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கோபம் ஞானம் நிறைந்த ஆத்மாவிற்கு மகா எதிரியாகும். என்ன நினைக்கிறாங்க? கோபம்ங்கிற ஒரு ஆயுதம் நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்றார், ஞானம் நிறைந்த ஆத்மாவுக்கு கோபம் ஒரு மிகப்பெரிய மகா எதிரியாகும். ஏனெனில் கோபம் அநேக ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வருவதனால் பிரசித்தியாகி விடுகின்றது. மேலும் கோபத்தை பார்த்து பாபாவின் பெயர் அவப்பெயராகி விடுகிறது. கோபப்படுறத பார்க்குறப்ப பாபாவோட பேர் கெட்டு போயிடுது இல்லையா? பாருங்கள், ஞானம் நிறைந்த குழந்தைகளை பார்ப்பவர்கள்
இதை தான் கூறுவார்கள். ஞானம் நிறைந்த குழந்தைகள் கோவப்பட்டாங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, பாபாவோட பேர் தான் அங்கே கெட்டு போகும். ஆகையினால் இதன் அம்சத்தையும் சமாப்தி செய்து, கோவத்தோட அம்சத்தையும் சமாப்தி செய்து பண்பு கலாச்சாரம் நிறைந்த விவகாரத்தை செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.